எப்படி எந்த நம்பிக்கையில் இவங்க வந்து திரும்ப ஓட்டு கேட்பான்னு தெரியல. இவங்க கொடுத்த 512 வாக்குறுதியில் பாதியை கூட ஒரு 40% கூட நிறைவேற்றலை. என்னதான் நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்குறேன்னாலும் 1000 ரூபா நீங்கள் என்ன உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்குறீங்க, இல்லை வந்து இல்லை உங்கள் ஏதாவது சொத்து பத்தை விற்று எதாவது கொடுக்குறீங்களா? திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், எங்கே ஓட்டு போட மாட்டோம். அவங்க ஆட்சி எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. பொம்பளைக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்களே வந்து பாதுகாப்பு இது வரைக்கும் கிடைக்கல. அதனால முக்கியம் வந்து எவ்வளோ நீ 1000 செஞ்சாலும் சாராயம் ஒன்று இருந்தால் போதும், அந்த 1000மும் மறைஞ்சு போகும். அது ஒன்று எல்லாத்தையும் கெடுத்துப்படும். திமுக கட்சிக்காரங்களுக்கு தான் வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்களே தவிர பொதுமக்களுக்கு சாலை போட்டு எந்த வசதி வாய்ப்பையும் அவங்க ஏற்படுத்தியே கொடுக்கல. திமுக ஆட்சி வரவே வரக்கூடாதுண்ணா. இதுதான் கடைசி முறையாக இருக்கும். இனிமேல் திமுக கவர்மெண்ட்டுன்னு மக்கள் அவ்வளோ கொண்டு போயிருக்காங்க. ஐயா, 5 ஆண்டு திமுக ஆட்சி உங்களுக்கு மன நிறைவா இருக்கா? மீண்டும் இந்த ஆட்சி தொடரலாமா? இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? இந்த ஆட்சி வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டு தொடர்ந்தாக்க தமிழ்நாடே காலியாக போடும். அதனால இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரணும். அவங்க சொன்ன கோரிக்கை ஒன்று கூட நிறைவேற்றலை, ஒரு 100க்கு 10% கூட நிறைவேற்றலை. அதோட இல்லை, மக்களுக்கு அடிப்படையான இது எதுவுமே செய்யலை. அவங்க கட்சிக்காரவங்க வர்றதுக்கு என்ன தேவையோ அதுக்கு மாதிரி கான்ட்ராக்ட் தான் விட்டாங்க ஒழிஞ்சு மக்களுக்கு தேவையான நல்லது செய்யலை. அதனால இந்த ஆட்சி வந்து இன்னும் ஒரு 5 ஆண்டு இருந்ததுனாக்கா தமிழ்நாட்டை வந்து ஆண்டவனை கூட காப்பாற்ற முடியாது. நிறைவா நாங்கள் 5 ஆண்டு மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறோம், அதனால மீண்டும் தொடருவோம், 200 இடம் விடாம ஜெயிப்போம்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க எப்பயுமே திமுககாரவங்க வந்து பேசியே வாயால பேசியே ஆட்சிக்கு வரவங்க, வாயால பேசியே எதிரி ஏமாத்துறவங்க அவங்க. இப்ப இல்லை, 1967 இருந்தே அப்படிதான். அவங்க வந்து பேசியே தான் வாயால வட சொல்றவங்க அவங்க. அதனால இது வந்து மக்களுக்கு, அதாவது அடுத்த சந்ததிகள் எப்படி வாழணும், அதுக்கு என்ன செய்யணும், அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் செய்வாங்க, அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து திமுக ஆட்சி தொடர்ந்ததுனாக்கா இன்னும் 5 வருஷத்துல, அதோட இல்லை, இந்த சாராயம், இந்த அது என்னது, இந்த மாதிரி பொருளால பெண்களுக்கு வந்து சுத்தமா பாதுகாப்பே இல்லைங்க. இப்ப எங்களுக்காவது கிராமமா இருக்கு, நாங்க கொஞ்சம் துணிஞ்சு போயிட்டு இருக்கோம். டவுன் எல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்க பொம்பளைட்டோட கழுத்து செயின் அடிச்சுட்டு போடுறாங்க. ஒரு 2.5 வயசு பிள்ளையில இருந்து 80 வயசு வயசானவங்கல இருந்து எல்லாருமே கற்பழிக்கப்படுறாங்க. அதனால பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில. வரவே கூடாதுங்க, இந்த ஆட்சியை மாற்றணும். யார் வந்தாலும் வேற பேர் வரட்டும், இவங்களே ஆளணும்னு கிடையாது. அப்புறம் வந்து இந்த மதுவை சுத்தமா ஒழிக்கணுங்க. நிறைய பேர் கைம்பெண்கள் நிறைய இருக்காங்க. எங்க ஊர்ல என் வயசுக்கெல்லாம் 4 பேர் தான் இருந்தாங்க கைம்பெண்ணு. இப்போ வந்து 100க்கு பாதிக்கு மேல பூரா எல்லாம் வயிற்று கோளாறு ஏற்பட்டு இளைஞர்கள் பூரா செத்து போனாங்க. அதனால பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க பெண்கள்லாம். சாராயம், கஞ்சா, இன்னும் இந்த மதுவால், அதாவது உடம்புக்கு கெடுதலான என்னென்ன இருக்குதோ மயக்கம் வர மாதிரி, அதை பூரா கிராமத்துல கிடைக்குது. நிறைய வாங்கி சாப்பிட்டு அதால வேற நிறைய பேர் உடல் உபாதையால சாப்பிட்றாங்க. அதனால முக்கியம் வந்து எவ்வளோ நீ 1000 செஞ்சாலும் சாராயம் ஒன்று இருந்தா போதும், அந்த 1000மும் மறைஞ்சு போகும். அது ஒன்று எல்லாத்தையும் கெடுத்துப்படும். அதனால முக்கியம் வந்து மக்கள் வாழணும்னாக்கா சாராயம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஆட்சி நீ மீண்டும் வரக்கூடாதுங்க சார். ஏன்னா நிறைய அந்த கட்சிக்காரவங்களுக்கே தான் எல்லா இதுவும் நடக்குது. ஒரு ஒரு ஊர்ல ஒரு நல்லதோ கெட்டதோ இல்லை, ஒரு ஏதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அந்த பொதுமக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. அடுத்தது என்னன்னா, நிறைய மது, சின்ன சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே மதுவில் ரொம்ப அடிமையா இருக்காங்க. அந்த மதுவை ஒழிக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பசங்க, 9வது 10வது படிக்கிற பசங்க கூட, கவர்மெண்ட் ஸ்கூலுங்கும் போது கவர்மெண்ட் எஜுகேஷனுங்கிறது மற்ற சலுகைகள் இருக்கலாம், ஆனால் வந்து எஜுகேஷனை பொறுத்தளவு எதுவுமே இல்லை. சின்ன ஒரு 6வது பிள்ளை பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிக்குது, தம் அடிக்குது, சாராயம் குடிக்குது, கஞ்சா போடுது, அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் போயிட்டு இருக்குது. அப்புறம் வந்து ஒரு சின்ன பெண் குழந்தைகள் கூட ஒரு ஊர்ல ஒரு நடந்து போக ஒரு தனியா ஒரு சுதந்திரம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அரசியல் என்ன, திமுக ஆட்சி வந்து திமுக பிரமுகரே வந்து ஒரு 2.5 வயசு குழந்தைய
பாலியல் வன்கொடுமை பண்ணி அதுக்கான ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல, ஒரு தீர்வுமே இல்லை. அதனால இதுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும். பெண்கள் சுதந்திரமா இல்லைன்றீங்க, மகளிருக்கு அவ்வளவு உரிமை கொடுத்துருக்க. உரிமை என்ன, இந்த 1000 ரூபாயில ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லைல்ல. இப்போ அந்த 1000 ரூபாயை கொடுத்து வீட்டுல இப்போ ஒரு சின்ன, இப்ப என் பையன் வந்து ஒரு 6வது படிக்கிறான், இந்த வருஷம் 6வது படிக்கிறான். அடுத்த வருஷம் நான் அவனை நம்பி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப பக்கத்துல ஒரு பரணம் இருக்கு, அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னா எதை நம்பி சேர்க்க முடியும் பாருங்க. அங்கேயே ஒயின் ஷாப் இருக்குது, போற வழியில என்ன பசங்க பண்றாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால இப்போ ஒரு சின்ன பெண் குழந்தைங்கள்லாம் ஒரு தைரியமா பிரைவேட்ல வேணா நம்ம வேன்ல அனுப்பி படிக்க வைக்கலாம். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதுங்கிறது இப்ப நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம்னா இதை தாண்டி என்ன நடக்குதுங்கிறது நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி கிடையாது. இது தேவையே இல்லை, தொடர வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன சாதனை செஞ்சீங்க, எல்லாரையும் கஷ்டத்தில் விட்டுருக்காங்க. என்ன மாதிரி கஷ்டம்? இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கால் காணி நிலம் வாங்க போனோம்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இப்போ கரையில போனோம்னா கிட்டத்தட்ட 35 ரூபா 40 ரூபா ஆகுது. எத்தனை ட்ரிப்பு வரி ஏற்றிருக்காங்க தெரியுமா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில்? எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. மக்களுக்கு எல்லாம் காசை ஏன் விழாக்குறீங்க? அவங்களுக்கு எதமா அண்டா குண்டா அது இதுன்னு கொடுத்துட்டு அது யாருடைய பணம்? அது அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. தேவையே இல்லை. மக்கள் ஏமாத்த வீண் செலவு பண்றாங்க. எவ்வளவு கொள்ளடிச்ச பண்றாங்க. இதே மாதிரி மக்கள்கிட்ட கொடுத்து இதாக்குறாங்க. இல்ல திட்டம்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன திட்டம் கொடுத்துருக்காங்க? இந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. 1000 ரூபா கொடுத்துருக்காங்களா? பெண்களுக்கு இலவசமா பஸ் விட்டுருக்காங்க, பஸ்ல ஓடலாம்னு. ஏன் அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 60 வயசுக்கு மேல உள்ளவங்க 2 பேரும் போகலாம்னு சொல்லி இலவசமா கொடுக்கலாம்ல? அது இல்லை. இந்த ஆட்சி நிறைவேறலைங்க. மீண்டும் இந்த ஆட்சி வரக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எங்கே எடுத்தாலும் கொள்ளை நடக்குது. மின் கட்டணம் உயர்வு, விலைவாசி ஏற்றம், இந்த காட்டுத்தனமான ஆட்சி அகற்றிட்டு மீண்டும் அதிமுக ஆட்சி மலர. இந்த ஆட்சி வேண்டியில்லைண்ணா, எடப்பாடி வந்தா போதும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆட்சியில தான் கொலை கற்பழிப்பு அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்கேன். மக்களுக்கு பெண்களுக்கு சௌகரியம், ஆண்களுக்கு சௌகரியம் இல்லையே. பஸ்ல இருந்து பணத்துல இருந்து எல்லாமே பெண்களுக்கு தானே. ஆண்களுக்கு என்ன வர போகுது? 100 ரூபா கட்டால தான் அடிக்க வராங்களே. ஆண்களுக்குன்னு என்ன சப்போர்ட் கொடுத்துருக்காரு எடப்பாடி? இப்ப எல்லா ஆண்களுக்கும் ஃப்ரீயா பஸ் விடுறோங்கிறாரு. நிறைவா செஞ்சிருக்கிறோம், மீண்டும் நாங்க 200 இடம் ஜெயிப்போம்னு சொல்றாங்க. சொல்றதுதான், அப்புறம் எங்க ஜெயிக்கிறது? வாய்ப்பு இருக்கா மறுபடியும் அவங்க வர்றதுக்கு? வாய்ப்புலாம் இருக்காதுல்ல. பேசிக்கிறோம், மக்கள் பேசிக்கிறத பார்க்க போனா விவசாய வகுத்தில் அடிக்கிறாங்க. இங்கே நெல் பூரா விவசாயி பூரா கிடக்கு, மாத கணக்காக கிடக்கு. இன்னும் எடை போட்டு ஏற்றுறதுக்கு ஆள் இல்லை. இந்த ஆட்சி சுத்தப்படாதுங்க. இது விவசாயிக்கான ஆட்சி கிடையாது. என்ன, இந்த ஆட்சியாளர்கள் பூரா விவசாயி மேலே அக்கறையாக கிடையாது. நெல் மாத கணக்காக கிடக்கு, மழையில் நனைஞ்சி நெல் முளைச்சி வீணாக போயிட்டுருங்க. அதனால் இந்த ஆட்சி அடுத்தது எடப்பாடியார் ஆட்சி வரணுங்க. 5 ஆண்டு கால ஆட்சிங்கிறது வந்து ஒரு மிக மிக மோசமான ஆட்சி. 5 ஆண்டு கால ஆட்சிங்கிறது வந்து எந்த ஒரு திட்டங்களையுமே வந்து முழுசாக நிறைவேற்றலை. கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து ஒரு 20% கூட அவங்க நிறைவேற்றலை. நீட் தேர்வை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து போட்டு நிறைவேற்றுவோம்னாங்க, மதுவிலக்கு கொடுப்போம்னாங்க. இப்படியெல்லாம் ஒரு பல சட்டத்திட்டங்களை சொன்னாங்க, வந்து எதையுமே முழுமையாக நிறைவேற்றலை. வந்து இப்போ வந்து அவங்க இன்னும் அடுத்த தடவையும் வருவான் அப்படிங்கிறது உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஏன்னா சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலாங்கும் போது பொதுமக்கள் மத்தியில் வந்து எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நல்ல விழிப்புணர்வு இருக்குது. அதனால் வந்து இவங்க குடும்ப ஆட்சி நடத்துகிறத முதல்ல ஒழிக்கணும்னு சொல்லி மக்கள்லாம் விரும்புகிறாங்க. வந்து பாட்டன் அப்பன், அதுக்கப்புறம் வந்து மகன் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்பநிதி, இப்படியே வரிசையாக போயிட்டுருக்குறாங்க. அதனால் வந்து குடும்ப ஆட்சியை முடிவு கட்டணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இவங்களுடைய ஆட்சியிலையும் வந்து யாருக்குமே எந்த ஒரு திருப்தியும் கிடையாது. வந்து இவங்களை பற்றி குறை சொல்லணும்னா நாள் முழுக்க சொல்லிகிட்டு இருக்கலாம். வந்து மெட்ராஸில் வந்து அந்த தண்ணி ஓடுறதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு 4000 கோடி ஒதுக்கணும்னு சொன்னாங்க. வந்து மேயர் பிரியா சொன்னாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடலில் தான், தண்ணியில் தான் மிதக்கிறாங்க அந்த குடியிருப்பாளர்கள். வந்து அதை நம்ம நியூஸில் பார்க்க முடியுது. அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் அதுக்கு உண்டான சரியான நடவடிக்கை அதை எடுக்கலை. அதனுடைய பணியை வந்து ஒரு முழுமையாக செய்யலை.
அரைகுறையாக செஞ்சுட்டு பணத்தை வந்து பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. அதனால தான் அந்த பணி வந்து முழுசாக நிறைவடையலை அப்படிங்கும்போது வந்து பொதுமக்கள் அவதிப்படுறாங்க. அப்படிங்கும்போது எப்படி வந்து நம்ம வந்து திரும்பவும் திமுக ஆட்சி வேணும்னு நினைப்பாங்க? நல்ல நல்ல திட்டம்லாம் கொண்டாந்துருக்காங்களே, அதனால் பஸ் விட்றாங்க. அவங்க திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கேன்னு தான் சொல்கிறாங்க. வந்து பஸ்ஸை விட்டுட்டு அதில் ஓசி பஸ்ஸில் போகிறீங்கன்னு சொல்லி கேவலப்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கிறாங்க. அதை கொடுத்துட்டு அதில் பவுடர் வாங்கி பூசிக்கிங்க, நீங்கள் வந்து உங்கள் பாய் ஃப்ரெண்டு கூட வந்து படத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அதையும் கேவலப்படுத்துகிறாங்க. இவங்க கொடுக்குற 1000 ரூபாயில் வந்து என்னென்னமோ பண்ணலாங்கிற மாதிரி இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசும்போது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி வருங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. வந்து என்ன தான் நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்குறேன்னாலும் 1000 ரூபா நீங்கள் என்ன உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் கொடுக்குறீங்க, இந்த வந்து இல்லை உங்கள் ஏதாவது சொத்து பத்தை விற்று எதாவது கொடுக்குறீங்களா? கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டுக்கு கடன் வந்து இவங்க ஆட்சி அமைக்கும் போது வந்து அவர் பிடிஆர் தியாகராஜன் தான் சொன்னார், வந்து 4.5 லட்சம் கோடி இருக்குது அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 51 வருஷம் ஆட்சி பண்ணின 2 கட்சி 3 கட்சி மாற்றி ஆட்சி பண்ணியே வந்து 4.5 லட்சம் கோடி தான். ஆனால் இந்த 5 வருஷத்தில் மட்டும் 6 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த 6 லட்சம் கோடியில் கொஞ்சம் கொஞ்சம் பணம் வந்து உனக்கு பஸ்ஸுக்கு ஓசி பஸ் விட்றோம், அவங்களுக்கு வந்து இந்த மாதம் 1000 கொடுக்குறோம், அதுலேயும் பாதி பேர்த்துக்கு கொடுக்குறாங்க, பாதி பேர்த்துக்கு கொடுக்கல, நிறைய பேர்த்துக்கு இன்னும் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. வந்து அது என்ன தகுதி அடிப்படையில்? தகுதி வந்து முன்னாடி நீங்கள் சொல்லும்போது எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை, எல்லாருக்கும் அனைவருக்கும்னு சொன்னீங்க. இப்போ வந்து தகுதி அடிப்படையில் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்கிறீங்க. அதே போல் எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து முழுமையாக நிறைவேற்றலை. வந்து அதே போல் வந்து போதைப்பொருள் பழக்கத்துக்கு ரொம்ப வந்து டாஸ்மார்க்கை வந்து அதிகமாக திறந்து வச்சு நான் வந்து டாஸ்மார்க்கெல்லாம் மூடுவோம், படிப்படியாக குறைப்போம் அப்படின்லாம் சொல்லி வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. வந்து கனிமொழி அக்கா சொன்னாங்க, வந்து அந்த டாஸ்மார்க்கெல்லாம் வந்து இளம் விதவைகளே வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, அதனால் மது விலக்கை வந்து அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க. இப்போ எங்கே இருக்குது மது விலக்கை? எங்கே அமல்படுத்தி இருக்கிறாங்க? ஏதாவது ஒரு கடையை மூடியிருக்காங்கன்னு காமிக்க சொல்லுங்கள். இப்போ இளம் விதவைகள் வந்து தமிழ்நாட்டிலலாம் இப்போ குறைஞ்சி போயிட்டாங்களா, இல்லாமல் போயிட்டாங்களா? டாஸ்மார்க்கை விடுங்க, அடுத்தது இந்த போதை பழக்கம் எவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்குது. கஞ்சா அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, பாக்கெட்டு பொட்டலம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கல்லூரி பசங்களுக்கு, காலேஜுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. வந்து எல்லா இடத்துலையும் கஞ்சா புழக்கங்கள் அதிகமாகிறதால வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்குது. வந்து இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னாலும் வந்து அங்கே 2 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் கற்பழிப்பு, கொலை ரொம்ப ஈஸியாக நடக்குது. என்னென்னா எல்லாமே போதைப் பொருள் தான், அதிக பழக்கம் உள்ளது தான் அதுக்கு முக்கியமான காரணம். வந்து சரியான நிர்வாகம் இருந்து இந்த போதைப் பொருளை வந்து கடுமையாக தடுத்து இருந்தாங்கன்னா இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு. வந்து அவங்கள தன்னை மிஞ்சி போதை அதிகரிக்கும் போது கஞ்சாவோ வேறு போதைப் பொருளோ எடுக்கும்போது வந்து என்ன செய்கிறங்கிறது அவங்களுக்கு பாதி நகை இருக்கிறதில்ல. வந்து அப்போ ஏதோ ஒரு தப்பை செஞ்சுட்டு நாங்கள் போதையில் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதும் பார்க்குறாங்க. வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப சீர்குலைஞ்சிருக்குது தமிழ்நாட்டில். வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து சேரில் உட்காந்துட்டு பாலிமர் நியூஸில் பார்த்தோம். வந்து அவங்க வந்து ஜாலியாக வந்து பேட்டி கொடுக்குறாங்க. வந்து இந்த மாதிரி நாங்கள் கொண்டுட்டோம், அதாவது சின்ன தகராறு, ஒரு கொலை பண்ணிட்டோம், கொலை பண்ணினதை ஒரு சர்வசாதாரணமாக வந்து சேரில் உட்காந்து அவன் வாக்குமூலம் கொடுக்குறான், வந்து சரண் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து எந்த நம்பிக்கையில் செய்கிறாங்க? இந்த அரசாங்கம் ஒன்றும் பண்ணாது, நம்ம உடனே போனோம்னா 10 நாளில் வெளியில் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து இன்னும் ஒன்று செய்யலாம். எவ்வளோ ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நடக்கும்? ஒரு பயங்கிறதே இல்லாமல் போச்சு. ரவுடி பயலுங்களுக்கு வந்து ஒரு பயங்கிறதே இல்லாமல் போச்சு. சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அது வந்து போதுமானதாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளாதிகுளம் அதில் வந்து என்னாச்சு, அவன் வந்து அவனை கைது பண்ணியிருக்காங்க, உடனே ஜாமீன்லையும் விட்டுருக்குறாங்க. வந்து 70 வயது மூதாட்டியை கற்பழித்து கொலை பண்ணிட்டான்னு தான் சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. அவன் மேலே சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் எப்படி அவன் வெளியில் வருவான்? அரசு தரப்பில் வந்து சரியான வாதத்தை வைக்கல. அப்போ வந்து அவன் கொலைகாரன் என்ன பண்ணுறான், ஈஸியாக ஜாமீன் வாங்கிட்டு வெளியில் வந்துடுறான். அரசு தரப்பு சரியான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை சப்மிட் பண்ணியிருந்தா அவன் வெளியில் வந்திருக்க முடியாது, இந்த 2வது கொலை நடந்திருக்காது. அந்த பொண்ணு விளாதிகுளம் பொண்ணு வந்து +2 படிக்கிற பொண்ணு, 10th 495 மார்க் எடுத்திருக்குது. அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து +2 பரீட்சை எழுதிட்டு அது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுது. அது எதிர்காலத்தில் ஒரு கலெக்டராகவோ ஒரு அப்துல் கலாமோ கூட வரலாம். வந்து அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் உள்ள பொண்ணு. வந்து அந்த பொண்ணு இன்றைக்கி வந்து ஒரு காமகன் வந்து அவனை வெளியில் வந்ததால் தான் அவன் வந்து கஞ்சா போதையில் தான் பண்ணிட்டான் அப்படின்னு இப்பயும் நியூஸில் சொல்கிறாங்க. வந்து அப்போ கஞ்சாங்கிறது ஈஸியாக எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் எப்படி கஞ்சா கிடைக்கும்? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம்னா கஞ்சா ஈஸியாக கிடைக்குதுன்னா சட்டம் ஒழுங்காக இல்லை, ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்கலைன்னு தானே அர்த்தம். வந்து அப்போ அந்த பொண்ணை இழந்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க? அந்த சுற்றி இருந்தவங்களாம் போராட்டம் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. வந்து எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு, படித்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறது எவ்வளோ நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் பாருங்கள். அதே போல் 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில் என்னமோ 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிறாங்க. வந்து
இதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த பாலியல் துன்புறுத்தல்ங்கிறதே வந்து அதிகம் பார்த்திங்கன்னா இந்த திமுக நிர்வாகிகள் தான். திமுகவில் இந்த பொறுப்பில் இருக்காரு, அந்த பொறுப்பில் இருக்காரு அப்படின்னு தான் அதிகபட்சமாக நியூஸில் சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? நம்ம கட்சி ஆட்சியில் இருக்குது, நம்ம எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அதே போல் தவறுகள் அதிகமாக நடக்குது வந்து. அப்போ சொந்த கட்சியில் ஒருத்தன் தப்பு செஞ்சால் கூட அதுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த தப்பு செய்வாங்களா? யாராவது செய்யணுங்கிற எண்ணம் வருமா? அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போய் இருக்குது வந்து. போதைப்பொருள் அந்த போல் வந்து நிறைய கிடைக்கிது வந்து. பெண்களுக்கு சுத்தமாக தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து நாங்கள் மறுபடியும் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு எந்த நம்பிக்கையில் நினைக்கிறாங்க வந்து? ஜெயிக்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க தான் வந்து. அவங்க அதுதான் வந்து இந்த பணம் நம்ம 1000 கொடுக்குறோம், இந்த இப்போ திடீர்னு தேர்தல் அறிவிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு 5000 ரூபா பணத்தை போட்டோம், இந்த நம்பிக்கையில் நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து. அதே போல் வந்து டிஆர் பாலு அப்படி தான் சொல்லுவார் வந்து, நான் 100 இந்து கோயிலை அடிச்சிருக்கிறேன், எனக்கு வந்து எப்படி ஓட்டு வாங்கணும்னு தெரியும் இந்துக்கள்கிட்ட. அப்போ இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை வந்து. நீங்கள் என்ன வேணாலும் கவலைப்படுத்தி விட்டு திரும்ப ஓட்டு கேட்டால் இந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வந்து அதே போல் பேசுகிறாங்க. ஆனால் வந்து இந்து மக்கள் இந்த தடவை எல்லாமே விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க வந்து. திருப்பரங்குன்றத்தில் நடந்ததை வந்து எல்லாருமே நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க வந்து. நம்ம சொந்த நாட்டில் நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம இந்து மக்கள் இந்த நாட்டில் தான் வாழ்கிறோம் வந்து. நம்ம வந்து வெளியிலேருந்து வந்த மதம் கிடையாது வந்து. நம்ம ஆதி காலத்துலேருந்து பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, சிவன் எல்லாமே நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் தான், நம்ம கும்பிட்டுருக்க தெய்வம் தான் வந்து. அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறது ஒரு 10 நிமிஷத்தினுடைய நிகழ்வு தான் வந்து. அதில் யாருமே வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கலை வந்து. ஜட்ஜ்மெண்ட்டு வந்த உடனே அந்த தீபத்தை ஏற்றியிருந்தால் அந்த பிரச்சனையை ஒரு சிம்பிளாக முடிய வேண்டிய பிரச்சனையை வந்து இந்த திமுக அரசு வந்து இந்து விரோத அரசு வந்து அதை தடுத்துருச்சு வந்து. தடுத்துட்டு 144 போடுறேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து விளக்கேற்ற முடியாமல் அளவுக்கு பண்ணிட்டாங்க வந்து, தீபம் ஏற்ற முடியாத அளவுக்கு வந்து. அப்போது இவங்க வந்து இந்து மக்களுக்கு விரோதமாக நடக்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கேயும் போய் காவடி தூக்குவாங்க, சாமி கும்பிடுவாங்க, நல்லா பட்டை போடுவாங்க. இது முடிஞ்ச உடனே அவர் உதயநிதி சொல்கிறாரு வந்து, சனாதனத்தையே அழிப்பேன், இந்து மதத்தை இவ்வளோ அழிச்சிடுவாரா? இந்து மக்கள் வந்து இன்றைக்கி 70-80% பேர் இருக்கிறாங்க வந்து. இவங்களை அழிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஆட்சி நடத்துறது? நீங்கள் அப்பம் பாட்டன்று எல்லாமே நீங்கள் வந்து இதை போல் வந்து தேர்தல் டைமில் ஒரு வாக்குறுதியை பேசுவீங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே நான் இந்து மதத்தையே அழிப்பேம்பீங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? அடுத்த தடவை வர்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க வந்து. சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப சீர்குலைஞ்சிருக்குது. பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பே கிடையாது. அதனால் வந்து திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது வந்து. இதை எதிர்த்து நிற்கிற கூட்டணிக்கு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் 4 வருஷம் ஆட்சி கொடுத்தாலும் நல்ல முறையில் தான் கொடுத்தாரு. அவருக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. வர்ற தேர்தலில் இவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கிடையாது வந்து. வணக்கண்ணா. வந்து 5 ஆண்டு வந்து ஆட்சி பண்ணினதே வந்து ரொம்ப, ஏன் மக்கள் அவங்க கையில் 5 ஆண்டு கொடுத்தோமா அப்படின்னு, ஏன் இந்த 5 ஆண்டு அவங்க கையில் கொடுத்தோன்னு சொல்லிட்டு பல மக்கள் வேதனைப்பட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வந்து லஞ்ச லாவணியம், ஊழல், பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் நிறைய பேர். ரீசெண்டாக நாங்குநேரில் கூட நடந்திருக்கு. இதுக்கு எதிராக அந்த ஆட்சியில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. சும்மா பேரளவில் எடுக்கிறாங்களே வஞ்சி மிகப்பெரிய அளவில் அவங்கள, ஏன்னா இந்த சட்டத்துறை வந்து முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. அவர் நான் இன்னும் 5 ஆட்சி எங்களை நம்பி கொடுங்க அப்படிங்கிறாரு. அவர் எந்த நம்பிக்கையில் கொடுங்கன்னு சொல்கிறாருன்னு தெரியல. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நிறைய புகார்கள் வந்துட்டுருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, அதுக்கப்புறம் வந்து அவங்க துறையில் இருக்கிற அமைச்சர்கள் பேர் நிறையா பேர் மேலே வந்து லஞ்ச புகார் நிறையா இருக்குது. அதெல்லாம் இவங்க கையில் திரும்ப கொடுத்தா தமிழ்நாடு வந்து 5 லட்சம் கோடியில் வந்து சுதந்திரம் வாங்கி 72 ஆண்டுகள் காலத்தில் வந்து 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 11 லட்சம் கோடியாக கடனாக இருக்குது. இவங்க கையில் திரும்ப கொடுத்தா தமிழ்நாடை மொத்தமாக சுற்றிட்டு போயிட்டு வெளிநாட்டில் பறிக்க வச்சுப்பாங்க. எப்படி எந்த நம்பிக்கையில் இவங்க வந்து திரும்ப ஓட்டு கேட்பான்னு தெரியல. இவங்க கொடுத்த 512 வாக்குறுதியில் பாதியை கூட ஒரு 40% கூட நிறைவேற்றலை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து 90% நிறைவேற்றிட்டோம். ஒரு அமைச்சர் கேட்டால் நாங்கள் வந்து 70% நிறைவேற்றோம் அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கே என்ன நடக்குது இந்த ஆட்சியிலன்னு தெரியல. தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் வந்து முதலமைச்சருக்கு நேரடியாக தெரியுதா என்னன்னு கூட தெரியல. அந்த நிலைமையில தான் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இந்த லட்சணத்தில் திரும்ப அவங்க கையில் கொடுத்து எப்படி தமிழ்நாடு சீரழிஞ்சிடும். நீட்டு பிரச்சனைனாங்க, அதையும் ரத்து செய்யலை. எது கேட்டாலும் சென்ட்ரலில் ஸ்டேட்டில் ஏன் நல்லது கெட்டதை பண்ணல அப்படின்னு கேட்டால், எதை கேட்டாலும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபண்டு தரல அப்படிங்கிறாங்க. எல்லா துறைக்கும் கரெக்டாக அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ முக்கியமான பிரச்சனை வந்து மெயினாக கல்வித்துறையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நவோதயா பள்ளிக்கூடத்தை நீங்கள் கொண்டு வாங்க, தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக் ஒரு ஸ்கூல் தரோம், நீங்கள் நிலத்தை மட்டும் வாங்கி கொடுங்க, நாங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் சிபிஎஸ்சி சிலபஸ் போர்டு தான்,
நீங்கள் இடத்த மட்டும் காட்டுங்க, நாங்கள் ஃபுல் ஃபண்டு கொடுத்து நாங்கள் கட்டி ஃபுல்லாக ஃப்ரீ எஜுகேஷன் தான் சிபிஎஸ் நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க நடத்துகிற நிறையா ஸ்கூல்களில் வந்து நிறையா பிரச்சனை நடந்து இவங்க நடத்திருக்காங்க. சிபிஎஸ் ஸ்கூல் வந்து இவங்க அந்த ஸ்கூல்லாம் இங்கே உள்ளே கொண்டு வந்தால் அவங்க நடத்துகிற பள்ளிகளுக்கு பிரச்சனை வரணும். ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு அடிப்படை தேவையான திட்டத்தை உள்ளே கொண்டு வர அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டால் ஃபண்டு தெரிலன்னு சொல்லிட்டு எதை சொன்னாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேரில் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டா சரியாக போயிடும், நம்ம இங்கே ஈஸியாக நகர்ந்து போயிடலாம், அவங்க மேலே பழைய சொல்லிட்டுனா நம்மளை மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. சென்னை ப்ராஜெக்ட் 4000 கோடி கொடுத்தாங்க. மக்கள் இந்த ஃப்ளூட்டில் கூட சென்னை மக்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க. ஏதாவது ஒரு லேடிஸ் கூட சொன்னாங்க, ஸ்டாலின் தான் வராரு நீச்சல் அடிக்க விட்டாருங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை வந்து மக்கள் அவஸ்தைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னைய வரையும் நிறையா நடந்துட்டு தான் இருக்குது. போதை பழக்கம், கஞ்சா, நடு ரோட்லேயே ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணுற அளவுக்கு எவ்வளோ சீரழிஞ்சு கிடக்கு. இந்த ஆட்சியை நம்பி எப்படி மறுபடியும் அவங்க கொடுக்க முடியும்? அதாவதுண்ணா, இப்போ அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், மக்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது தான் பிரச்சனை. அவங்க வந்து யாருமே வந்து நாங்கள் வந்து 200 சீட்டு வருவோம், 100 சீட்டு வருவோம், 234 தொகுதி வெல்லுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் மக்கள் இருக்கிற மனநிலை ஃபுல்லாகவே வந்து டிஎம்கே வேணவே வேணாம், வேறு எந்த கட்சி மாற்று கட்சி வந்தாலும் பரவாயில்ல, இந்த 5 வருஷம் நாங்கள் பட்ட அவஸ்தை போதும். நிலக்கரி இதை வந்து நிலக்கரியில் ஊழல், மின்சாரத்தில் ஊழல், மதுபான கொள்கையில் ஊழல், நீர்வளத்துறை அமைச்சத்தில் ஊழல், எல்லா துறை அமைச்சருமே வந்து ஊழல் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துங்க தமிழ்நாடு அரசில் எப்படி ஆயிடுச்சுன்னா, காசு ஒரு வார்டு மெம்பரில் ஆரம்பித்து ஒன்றிய கவுன்சிலர் தொட்டு எம்எல்ஏ எம்பி அவங்க இருக்கிற இன்றைக்கி அரசியல் வரும்போது இருக்கிற சொத்து மதிப்பு அவங்க 5 வருஷம் வந்து ஆண்டில் ஒரு ஆட்சியில் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு அமைச்சராகவோ எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்வியல் முறை எவ்வளோ தூரத்துக்கு உயருது. சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள் எப்படி அந்த 5 வருஷம் ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து ஓட்டு போடும்போது எந்த நிலைமையில் இருக்கானோ அதோட கீழ்மட்டமான நிலைமையில தான் மக்கள் தள்ளப்படுறாங்க. ஆனால் அவங்க ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வைக்கிற அரசியல்வாதிகளை வந்து அவங்க மேலே பல லட்சம் கோடிக்கு அதிபதி ஆகிறாங்க. இது எப்படி அவங்களால முடியுது? அப்போ ஏன் முடியுது அப்படின்னா, அப்போ இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நம்ம கொடுத்து வரி பணமாக கொடுத்து கவர்மெண்ட்டை ரன் பண்ண சொன்னால் அதில் வந்து எதுக்கு எடுத்தாலும் கமிஷன் கலெக்ஷன் வாங்கி இவங்க வந்து இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் கட்டுறதுக்கு எதுக்கோ ஒரு பணம் ஒதுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து முழுசாக செய்கிறது கிடையாது, குவாலிட்டியாக பண்ணுறதே கிடையாது. ரோடு, ரயில்வே வேலை, எதுலையுமே ஓரளவு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு இவங்க லட்சாதிபதி ஆகிறாங்க, வெளிநாட்டில் போயிட்டு பணம் பதுக்கம் செய்கிறாங்க. அப்படி செய்யலைன்னா இவங்களால எப்படி இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடையும் போது, இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி இவங்களால ரீட்டாக வளைஞ்சும் போது இந்த லட்சத்தில் நாடு இருக்கும்போது மக்கள் எல்லாம் கடும் அதிருப்தியில் இருக்காங்க டிஎம்கே மேலே. எந்த கட்சிக்கு போட்டாலும் போகணும், டிஎம்கேக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை மனநிலையில் இருக்காங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லலாண்ணா, அவங்க என்ன நடக்குதுன்னே எந்தெந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணுறான்னு அவருக்கே தெரியல. அவர் எப்படி நான் உறுதி கொடுக்குறான்னு தெரியல. நம்ம வந்துங்க இவங்க வந்து நாங்கள் வந்து 75 வருஷமாக தமிழை தூக்கி பிடிக்கிறோம், தமிழ் வாழ்க அது வாழ்கங்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு பேர் போடக்கூட இவங்க தமிழ் வளர்த்த லட்சணம் அதாங்க. இவங்க தமிழ்நாட்டிலே ஒன்றும் பண்ணல, பக்கத்து போனால் தமிழ்நாட்டை இவங்க நாங்கள் தமிழ் தூக்கி பிடிக்கிறாங்க. தமிழுக்குன்னு ஒன்றுமே பண்ணல, ஒரு பல்கலைக்கழகம் கூட இன்ன வரைக்கும் கட்டினது கிடையாது. தமிழ்நாட்டு பார்டரை கிராஸ் பண்ணி ஆந்திரா, கர்நாடகா இங்கே போனாங்கன்னா, கேரளத்துக்கு போனாங்கன்னா தமிழ் பேச முடியாது. அதனால தான் நம்ம மத்திய கவர்மெண்ட் என்ன சொல்லுது, உங்கள் தாய்மொழி தமிழ் படிங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அந்த லாங்குவேஜை ஹிந்தியோ தெலுங்கோ மராட்டியோ எதுவோ உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி நீங்கள் படிங்குது. அப்படி படித்தா தான் நம்ம ஸ்டேட்டை தாண்டி அந்தாண்ட போனோம்னா நம்ம பொழப்புக்கோ இல்லை வேறு எதுக்கோ போனால் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அந்த நாட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு கூட என்ன நம்ம கேட்குறதுக்கு வாட்டமாக இருக்கும். இவங்க எதுவுமே சொல்கிறதில்ல. சொன்னால் இவங்க தமிழ்நாட்டை தாண்டியே இவங்க போகிறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் தமிழ்னு சொல்லிட்டு இருக்காங்க, திராவிட மாடல் அந்த மாடல்னு சொல்லி கதை விட்டுட்ருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க உலக நாட்டில் எங்கே போயிட்டு இப்போ துபாய் போனாங்க, என்ன கொண்டு வந்தாங்க, இத்தனாயிரம் பேருக்கு வேலை தருவோம் அது தருவோம், என்ன கொண்டு வந்தாங்க நம்ம ஒன்றும் வெள்ளையறிக்கையே வெளியிடவே இல்லையே. அவங்களாம் சொன்னால் போதுமாண்ணா, தமிழ்நாட்டை விட்டு தாண்டினா யாருமே அவருக்கு தெரியாது. இவர் எந்த நம்பிக்கையில் சொல்கிறாருன்னு தெரியலையே. திமுக ஆட்சி வரக்கூடாதுண்ணா. இதுதான் கடைசி முறையாக இருக்கும். இனிமேல்ட்டு திமுக கவர்மெண்ட்டுன்னு மக்கள் அவ்வளோ கொந்தளிச்சு போயிருக்காங்க. மக்களை வந்து நினச்சி கூட பார்க்க விரும்பலை. ஏன்னா அவ்வளோ குற்றச்சாட்டுகள், பெண்கள் பச்சளம் குழந்தையிலேருந்து 60 வயசு 70 வயசு பாட்டி வரையும் இன்றைக்கி பாதுகாப்பு இல்லைங்க. வேறு எதில் வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நாங்கள் பெண்களை தூக்கி பிடிக்கிறோம் அது பிடிக்கிறோன்னு சும்மா இவங்க சொல்லிடுறாங்க. சும்மா வாய் வார்த்தைக்கு மட்டும் இந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போதும் பத்திரிகை செய்தி சொல்லும்போது மட்டும் சொல்கிறாங்க. கல நிலவரம் என்னன்னு நீங்கள் பாருங்கள். எங்கே பாதுகாப்பு இருக்குது? எங்கே போனாலும் நகை வழிபறி ஆகுது, பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு தராங்க, ஃபோர்ஜரி, ஸ்டேஷனில் லாக்அப் டெத்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இவங்க வந்து இனிமேல்ட்டு நான் என்னோட எண்ணம் கிடையாது, இது உலகம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே மக்கள் வந்து திமுக கவர்மெண்ட் இந்த 5 வருஷம் ஏன்டா கொடுத்தோன்னு மக்கள் பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க.
இனிமேல்ட்டு திமுக வரக்கூடாது. வந்ததுன்னா நாடு ரொம்ப இதாகிடும். வரவே கூடாது, வரக்கூடாது. அதான் நல்லது. இந்த 5 ஆண்டில் கொலை, திருட்டு, கற்பழிப்பு இதுதான் நடந்துருக்குது. இந்த 5 ஆண்டில் எங்களுக்கு எந்த திருப்தியும் கிடையாது. எங்கே போனாலும் பயமாக இருக்குது. தனியாக போனால் பொம்பளை தனியாக போனால் அடித்து நகையை பிடிங்கிட்டு விடுறானுவா. அப்படி இருக்குது. எங்கே போனாலும் இந்த சைடில் நிறையா திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த ஆட்சி சரியில்லை, அதை கண்டுக்கவும் மாட்டேங்குது. இந்த ஆட்சியில் எங்களுக்கு நிம்மதியே கிடையாது. பொம்பளை பாதுகாப்பாக போகவும் முடியல. ஒரு இடத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய தனியாக அனுப்பவும் பயமாக இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் அது வீடு வர வரைக்கும் நெஞ்சில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படி தான் ஒரு பயம் இருக்குது. இந்த ஆட்சியில் நிம்மதியே இல்லை எங்களுக்கு. ஒரு ரேஷன் கடையில் போனால் அரிசியில் பருப்பு எல்லாமே வண்டு பிடிச்சி போடுறாங்க. அதை சமைச்சு கூட சாப்பிட்றதுக்கு முடியல, நல்லாவே இல்லை. அரிசி பருப்பு எந்த இதுவுமே சுத்தமான பொருளை போட கிடையாது ரேஷனில். ரோடு போட்டாங்க எங்கள் தெருவில். ரோடு போட்டதில் கீழே மண்ணெலாம் கொட்டாமல் மேடு பள்ளமாக கிடக்குது. அதில் வண்டி விழுது, நிறைய பேர் விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டாலும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஆட்சி அதிகாரத்தில் அவங்க அப்படி பேசுகிறாங்க. இந்த ஆட்சி எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இனிமேல் ஓட்டு போட மாட்டோம். அவங்க ஆட்சி எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. பொம்பளைக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு பாதுகாப்பு இது வரைக்கும் கிடைக்கல. ஓசு பஸ்ஸுங்கிறாங்க. ஓசு பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸை எங்களை பார்த்தாலே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இப்போ பொம்பளைன்னா டிக்கெட்டு ஃப்ரீன்னு சொல்லி இப்போ பஸ்ஸு கண்டக்டர் கூட பஸ்ஸை நிறுத்தாமல் ஓடுறாங்க. அப்படி இருக்குது. இப்போ ஓசு பஸ்ஸுன்னு சொல்லி எங்களை ஏமாத்துறாங்க. நாங்கள் பஸ்ஸு அந்த டைமுக்கு வர்றது கிடையாது. இந்த சரியான டைமுக்கு பஸ்ஸு வர்றதே கிடையாது. இது மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் அந்த ஆட்சி எங்களுக்கு நல்லாட்சியே இல்லை. எங்கள் எடப்பாடி ஆட்சி வரணும். அவங்க ஆட்சியை தான் எங்களுக்கு திருப்தி. இந்த 5 ஆண்டில் எங்களுக்கு திருப்தியாக கிடையாது. திமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. சலுகைன்னு சொல்லிவிட்டு சலுகைங்கிற பேரில் எங்களுக்கு ஒரு நன்மையே கிடையாது. தீமை நடக்கிற அது போல தான் நடந்ததே தவிர மற்ற எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு நன்மை கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இப்போ பெண்கள் வெளில போகணுன்னாவே ஒரு பயத்தோடு தான் நாங்கள் வெளியில் போயிட்டுருக்குறோம். ஒரு பாதுகாப்புங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் போகுதுன்னா அந்த ஸ்கூல் போன பிள்ளைங்க எப்போ வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தில் தான் நாங்கள் இருப்போமே தவிர 4:30 மணி ஆயிடுச்சுனாலே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதட்டனை ஒன்று உண்டாகுது. எந்த நேரத்தில் எந்த பசங்களை எப்படி தூக்கின்னு போகிறாங்க, எப்படி வராங்கங்கிறதே எங்களுக்கு தெரியாது. இப்போ ரோடு போட்டு திமுக ஆட்சியில் ஒரு ரோடு போட்டாங்க. இப்போ போட்டு 1 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்கூல் பஸ்ஸே இங்கே கவுந்துருச்சு. ஆனால் கவுந்து ஜேசிபி வச்சு எடுத்தோம். இது வரைக்கும் இந்த மண்ணு கொட்டலை. அந்த ஒரு கூண் ஒன்று போடுறேன்னு சொன்னாங்க. அந்த உருண்டை பழுப்பு போடுறாங்க. இது வரைக்கும் அது போடவும் கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ பணத்தை ஒரு 5000 கொடுத்துருக்காங்க. 5000 யார் வீட்டு காசு? எங்கள் வீட்டு காசு தானே. இப்போ மக்களால் அவங்க சம்பாதிச்சாங்க. அந்த சம்பாதிச்ச காசு நம்ம காசு நமக்கு வந்திருக்க தவிர அவங்க காசை போட்டு நமக்கு தரல. இப்போ பாத்திரம் கொடுத்தாங்க, ஓட்டுக்காக தானே பாத்திரம் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தாங்க திமுக ஆட்சி? அப்போ கொடுத்த பாத்திரமே எங்கள் வீட்டில் கொடுத்த பாத்திரமே ஓடுன்னு ஓடுது. கொண்டாந்து வச்சு உடனே தண்ணி ஊற்றணும், உடனே தண்ணி ஓடுது. அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சி எங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு நல்லது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. எப்போ எடப்பாடியார் ஜெயிப்பாரோ அப்போ எங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும். அப்போ எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அப்போ அம்மா இருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல சலுகையை கொடுத்தாங்க. நல்ல ஒரு பாதுகாப்பு, எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு. எங்களை பேர பெண்களுக்குன்னு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு பெண்களுக்கு மற்ற எல்லா குழந்தைகளும் பொதுவாகவே சரி எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு தான் கொடுத்தாங்க. ஆனால் மீண்டும் அந்த கட்சி வரணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எந்த பொம்பனாலையுமே சொல்ல முடியாத ஆட்சிலாம் கிடையாது. ஆனால் இது எடப்பாடியார் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவங்க சொல்கிற அளவுக்குலாம் நாங்கள் கீழ்ப்படிஞ்சு போக மாட்டோம். இனிமேலுக்கு எங்கள் ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி. திமுக மாதிரி மோசமான ஆட்சியும் இல்லை. திமுகவை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் எதுவும் நிறைவேற்றலை. திமுக கூட்டணி கட்சிக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. அதனால் திமுகவுக்கு நீங்கள் எவனுக்கு வேணாலும் வாக்களிங்க, திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. 200 இடம் இல்லை, 20 இடம் கூட அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதனால் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. திமுகவில் எனக்கு அறநிலைத்துறையில் கொடுத்த பதவியை கூட திமுக ஆட்சியில் கிளை செயலாளர் சொல்லி போட்ட பதவியை கூட எடுக்கிறாங்க.
திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவில் எங்கெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய கான்ட்ராக்ட் வேலையை சொந்த கட்சிக்காரருக்கே கொடுத்தாங்க. எந்த ஊரில் அதிமுக பிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தார்களோ அவர்களுடைய வேலையை பூராத்தையும் பிடுங்கி திமுக கட்சிக்காரருக்கு வேலையை கொடுத்து அந்த வேலையை கூட ஊரில் சரியாக செய்யலை. என் ஊரில் வந்து பாருங்கள், ரோடு கூட போட்டிருக்காங்க, ரோடு ஃபுல்லாக புய்தி பறக்குது. எந்த ஒரு வேலையும் திமுக ஆட்சியில் சரியாகவே நடைபெறல. அனைத்து வேலையும் டேமேஜ் ஒர்க்கு தான். கட்டிடமாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், எல்லாமே சரியில்லாத சாலை வசதி தான். திமுக கட்சிக்காரங்களுக்கு தான் வசதி வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்களே தவிர பொதுமக்களுக்கு சாலை போட்டு எந்த வசதி வாய்ப்பையும் அவங்க ஏற்படுத்தியே கொடுக்கல. காட்டாட்சி மேலடா எங்கே போனால் கொள்ளை, கற்பழிப்பு, ஒரு பெண்கள் ஒரு தனியாக ஒரு நடமாடம் உள்ள பள்ளிக்கூடத்தை பிள்ளோட பாலியல் தொந்தரவு எதுக்கான சட்ட ஒழுங்கு சரியில்லை, சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு ஒரு ஒன்றும் ஒரு சொல்ல முடியாத ஒரு இதுவுமே அவங்க பண்ணல, எதுவுமே செய்யவில்லை. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி தான் மலர வேண்டும். அதுக்கான ஒத்துழைப்பு நாங்கள் கொடுப்போம். 200 இடம் சாலிடா ஜெயிப்போம்னு சொல்றாங்களே திமுக. அதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே, வாய்ப்புங்க ரொம்ப ரொம்ப கம்மி. 200 இடமும் ஜெயிக்க முடியாது. அவங்கள வந்து ஆட்சியப்பா ஒரு அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியா வராங்களான்னு பார்க்க சொல்லுங்க. எதிர்கட்சியோட வாய்ப்பு, ஏன்னா அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குண்ணே, ஒன்றும் செய்யல. எதையும் என்ன பண்ணியிருக்காங்க ஆட்சியில் சொல்லுமாப்பா? இந்த மாதம் 1000 ரூபா பணம் கொடுத்துட்டா சாங்க ஓட்டு போடுவாங்களா? மக்கள் ஒரு நிம்மதியாக ஒன்றும் போக முடியல, வர முடியல. அவ்வளோ இது நடக்குள்ள எப்படி ஜனங்களை எப்படி ஓட்டு போடும்? அந்த 1000 ரூபா கொடுத்துட்டா அவங்க ஜெயிச்சிரும், ஆளுங்கட்சி திரும்பவும் வந்துடும் நினைக்கிறாங்க. ஒரு கூட்டணியை வச்சு வந்து இது பண்ணி நினைக்கிறாங்க, ஜெயிச்சலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் எல்லளவு கிடையாதுங்க.